சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க முயற்சிக்கிறதா பாஜக? தமக்கு எதுவும் தெரியாது என கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். நீங்க சொல்ற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறேன். நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லாரும் பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்திற்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானம். சென்னையில் உள்ள 100 அடி சாலைக்கு விஜயகாந்தின் பெயரை தமிழக அரசு சூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து. சட்டவிரோதமாக பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது. வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கவில்லை என்றாலும் திமுகவுடன் கூட்டணி தொடரும். எது நடந்தாலும் கூட்டணி தொடரும் என மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ உறுதி. பெஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழுவோடு பிரதமர் மோடி மீண்டும் ஆலோசனை. தேசபக்தி என்பது நமது தேர்தல் முழக்கம் அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். மாநில உரிமைகளுக்கான கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி என்றும் விளக்கம். விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் தங்கியுள்ளவர்களை அடையாளம் கண்டு வெளியேற்ற நடவடிக்கை. தலைமை செயலகத்தில் காவல்துறை அதிகாரிகளோடு உள்துறை செயலாளர் ஆலோசனை. திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகளே இல்லை, சந்திக்காத சவால்கள் இல்லை என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மக்களின் பேராதரவுடன் திமுகவே மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் எனவும் நம்பிக்கை. விதிமீறும் கட்டடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம். அவகாச காலத்திற்குள் விதிமீறல்களை சரி செய்யாவிட்டால் கட்டுமானத்தை நிறுத்தவும் உத்தரவு பிறப்பிக்க கூடும் எனவும் எச்சரிக்கை. மதுரை ஆட்சியர் சங்கீதாவை பணி நீக்கம் செய்ய கோரி முதலமைச்சருக்கு விசிகாவினர் தபால். பேரணியின் போது ஆம்புலன்ஸுக்கு பின்னால் ஆட்சியர் கார் வந்ததை சுட்டிக்காட்டி போராட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை முந்திச் சென்ற கார் மீது லாரி மோதியதின் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி. வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவில் இருந்து தவறி நெடுஞ்சாலைக்கு வந்த காளை. பார்வை மாற்றுத்திறன் தம்பதி மீது மோதியதில் 2 படுகாயம். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜயபிரபாகர் நியமனம். கட்சியின் துணை செயலாளராக இருந்து வந்த சதீஷ் பொருளாளராக பொதுக்குழு மூலம் தேர்வு. கூட்டணி தொடர்பாக உரிய நேரத்தில் சரியான முறையில் அறிவிப்புகள் வெளியாகும் என பிரேமலதா தகவல். கடலூரில் அடுத்த ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கோவையில் பூத் கமிட்டி கருத்தரங்கத்தின் போது தாவேகா தொண்டர்களின் செயல்பாடுகள் குறித்து விஜய் கவலை. அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கமும் முக்கியம் என அறிவுரை. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் புறம்போக்கு இடத்தில் உள்ள மணலை சட்டவிரோதமாக அள்ளிச் சென்ற நபர். தடுத்து நிறுத்திய பெண் மீது டிராக்டர் வைத்து மோதிவிட்டு தப்பிச் சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.